Hi guys, welcome back with another video. So in the last video நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் வந்து how to become a hacker ன்றது first வீடியோலயும் second வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் hacking as a job எப்படி உங்களுக்கு hacking as a job செய்யலாம்ன்றதும் இப்போ third வீடியோல நாங்க மெயினா என்ன ஆப்ஜெக்டிவ்னா certification. So hacking job ஒரு career-ஆ நீங்க கொண்டு போறேன்னா என்ன மாதிரியான certifications உங்களுக்கு தேவைன்ற சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். So first question உங்களோட மனசுல வரையிலும் என்னன்னா why do we need a certification? இப்போ நாங்க hacking நான் first வீடியோல காட்டின மாதிரி அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வச்சு நாங்க hacking படிச்சோம்னா can I get a job? ஏன் எனக்கு job கிடைச்ச மாட்டிச்சா கேட்டேன் நான் ஒரு கட்டாயமா ஒரு certification எடுக்கணுமான்ற question உங்களுக்கு வரையும். So the simple answer is no, 100% certifications இல்லாம job இல்ல certifications இல்லாம ஒரு 30-40% ஆன பீப்பிளுக்கு வந்து job கிடைச்சும். But you have to prove yourself. உங்களோட ஸ்கில்ஸையும் உங்களோட கேப்பபிலிட்டிஸையும் உங்களை ஹையர் பண்ண போற எம்ப்ளாயருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். எப்படியோ நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா you can get a job. மற்ற ஒரு 60% ஆனவங்க வந்து job கிடைக்கிறதுக்கான ஒரு லேசான வழி என்னன்னா வேர்ல்ட்ல ரெனான் சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்து அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க பாஸ் ஆகி உங்களோட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் யூ நோ ஹவு டு ஹேக்ன்றது. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்ல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றியும் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் சிலக்ட் பண்ணி ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் 5 சர்டிஃபிகேட்ஸ் த பாப்புலர் 5 சர்டிஃபிகேட்ஸ் நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அந்த சர்டிஃபிகேட் சம்பந்தமான அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றதும் எவ்வளோ டியூரேஷன் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் தேவைன்றதும் அந்த கோர்ஸில் அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் படிக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஹேக்கிங் ஜாப் செய்கிறதுக்கு பிரயோசனப்படுன்றதும் லாஸ்ட்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னென்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டியை தரும் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்றது சம்மந்தமாகவும் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் இந்த வீடியோ அகெயின் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான் வைக்கிறேன். அதோட நான் டாப் அண்ட் பாப்புலர் 5 சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தட் டசன்ட் மீன் அதர் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் குட்ன்றது இல்லை. நான் செலக்ட் பண்ணி ஒரு 5 சர்டிஃபிகேஷன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி what are the options you have and what are the certifications we can recommend நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். we'll jump into the screen. Alright guys, so நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் என்னென்னா ப்ராக்டிக்கல் நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு. ரைட். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எந்த முதல் வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். டிசிஎம் செக்யூரிட்டின்னு சொல்லி ஹீத் அடம்ஸ்னு சொல்லி சைபர் மென்டர்னு சொல்லி. ஸோ அவரோட இன்ஸ்டியூட் தான் இது. அந்த இன்ஸ்டியூட்டில் அவர் ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு வித்தின் த லாஸ்ட் 6-7 மந்த்ஸுக்குள்ளே அந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் அ வெரி குட் கோர்ஸ் அண்ட் நல்லா பாப்புலராகி வர ஒரு கோர்ஸ். ஸோ இது வந்து மெயினாக ஹேக்கிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது நான் சொன்னேன். மேபி நாங்கள் இன்னொரு வீடியோவில் அது சம்மந்தமாக டைப்ஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த கோர்ஸ் வந்து நெட்வொர்க் ஹேக்கிங் நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கிறது நெட்வொர்க் ஹேக்கிங் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸ் வந்து 2-3 விஷயத்தில் இந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதில் ப்ரைஸ். இப்போ கம்பேரேட்டிவ்லி நிறைய கோர்சஸ் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஹை ப்ரைஸ் வர நேரம் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் வீடியோவில் இருந்த ரிசோர்ஸஸ் வச்சு நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிரெக்டாக போய்ட்டு அந்த எக்ஸாமை மட்டும் சிட் பண்ணலாம். எக்ஸாம் மட்டும் சிட் பண்ணோம்னு சொன்னால் அவங்களுக்கு $299 தான் உங்களுக்கு பே பண்ண வரும். ஸோ தட் இஸ் த காஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணது போதாது, யூ ஹேவ் டு கோ த்ரூ த கோர்ஸ்னால் இவங்களோட கோர்ஸும் இருக்குது. இப்போ கோர்ஸோட சேர்த்து கோர்ஸுக்கும் எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு $399 வந்து போக போகுது. பிஎன்பிடின்னு அதுக்கு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டாக நிறைய பேர் பிஎன்பிடின்னுவாங்க. பிஎன்பிடின்னா மீனிங் என்னென்னா ப்ராக்டிக்கல் நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்ட்டு. இந்த கோர்ஸ் வந்து நான் இதில் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்த்தேன். இந்த வெரி குட் கண்டென்ட். ஆனால் இவங்க இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா இவங்க வந்து ரீடேக் வந்து ஒரு முறை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகினீங்கன்னா எக்ஸாம் பாஸ் ஆகினீங்க ஃபெயில் ஆகினீங்கன்னா உங்களுக்கு ரீடேக் ஒன்று ஃப்ரீயாக தராங்க. அதோட இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 5 days உள்ளுக்கு உங்களுக்கு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ நீங்கள் கேட்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸாம் வந்து 5 days கம்ப்ளீட் பண்ணுறது. ஒரு யூஸ்வலாக நீங்கள் எழுதின எக்ஸாம் எல்லாமே 2 hours 3 hours அப்படி எக்ஸாம்ஸ் தான் ஈக்கும். ஆனால் ஈன் வந்து என்னென்னா இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் பொதுவாக ஹேக்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஹேக்கிங் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு என்வாயர்மெண்ட் ஒரு நெட்வொர்க் உங்கள்கிட்ட அவங்க செஞ்சு தருவாங்க. செஞ்சு உங்களுக்கு டைம் தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் அதை ஹேக் பண்ணணும். ஹேக் பண்ணி ப்ரூவ் பண்ணி மட்டும் போதாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எழுதணும்னா என்ன மாதிரி நீங்கள் ஹேக் பண்ணீங்க எப்படி ஹேக் பண்ணிங்கன்னு சொல்லி அது ரிப்போர்ட் ஒன்று எழுதி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் அவங்க ரிப்போர்ட்டை இவலுவேட் பண்ணி பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஆர் யூ குட் இனஃப் டு பாஸ் த எக்ஸாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு காட்டுறது வந்து PNPT டிசிஎம் செக்யூரிட்டியில். நான் இதில் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். PNPT தான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் நான் காட்டுறது. ஸோ இந்த செகண்ட் நாங்கள் போகணும்னு பார்த்தோன்னா பென்டெஸ்ட் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி இருக்குது. இது ஒரு விவேக் ராமச்சந்திரன் சொல்லி ஒரு இந்தியன் ஒரிஜின் உள்ளவர் தான் செய்கிறாரு. அவர் மெயினாக இப்போ சிங்கப்பூர்லேயும் தான் செய்கிறாரு.
ஸோ பென்டெஸ்ட் அகாடமிலேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த நிறைய கோர்சஸ்லேயும் நான் மெயினாக டார்கெட் பண்ண போகிறது வந்து நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு பேசினது PNPT நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான். ஸோ நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சம்மந்தமாக certified ரெட் டீம் ப்ரொஃபஷனல்ன்ற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட கோர்ஸும் வந்து உண்மையிலே ரெக்கக்னிஷன் வைஸ் ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் உள்ள கோர்ஸ் உண்டு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ அவங்க அது என்ன 3ண்டா, அவங்க உங்களுக்கு ஒரு நான் சொன்னேன் இப்போ எக்ஸாம் செய்யும் போது ஒரு லேப் ஒன்று மாதிரி தந்து அந்த லேப்பை தான் நீங்கள் ஹேக் பண்ணணும்ண்டு. அப்போ அது மாதிரி அந்த ஹேக் பண்ணும் போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸுக்கு லேப்ஸ் தராங்க. ஸோ இவங்க என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30 days லேப் ஒன்று எடுத்தீங்கன்னா 30 days லேப்புக்கு $249 உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அந்த $249 உங்களுக்கு ஒரு முறை எக்ஸாமுக்கான சான்ஸும் இருக்குது. அப்போ உங்களுக்கு 30 days உங்களுக்கு லேபில் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 249 கட்டி எக்ஸாமையும் எழுதலாம். ரைட். ஸோ இதில் வந்து அவங்க வீடியோ செட் ஒன்று தருவாங்க. 14 ஹவருக்கு ரன் ஆகிற வீடியோ செட் ஒன்று தருவாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வீடியோவில் முழு சிலபஸையும் அவங்க கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுது. இன்கேஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுக்கு 60 days போதாது, 30 days போதாது, ஒரு 2 months படிக்கணும் அப்படின்னா 60 days லேப் எடுக்கலாம் $379. அதே மாதிரி 90 days லேப் எடுக்கலாம் $499. ஸோ யூஸ்வலாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகிறீங்கன்னா 30 days லேப் வந்து மோர் தேன் இனஃப். ஸோ $249 தான். கம்பேரிட்டிவ்லி அந்த PNPT விடையும் கொஞ்சம் லெஸ் ப்ரைஸி தான். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனும் பென்டெஸ்ட் அகாடமியும் வந்து வெரி வெல் ரெகக்னைஸ். இவங்களையும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நான் ஏர்லியாக காட்டின PNPTலையும் வேறு சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. நான் இப்போ நெட்வொர்க் டார்கெட் பண்ணுறதுனால அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இது செகண்ட் சர்டிஃபிகேஷன் விச் இஸ் குட். நாங்கள் இது எம்ப்ளாயபிலிட்டி சம்மந்தமாக நாங்கள் லாஸ்ட்டுக்கு 5 சர்டிஃபிகேஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வில் கம் டு தட் பார்ட். ரைட். அந்த தேர்ட் சர்டிஃபிகேஷன் என்னென்னா 0 Point செக்யூரிட்டின்ற கம்பெனியால் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து அதுவும் நெட்வொர்க் சம்மந்தமாக தான் மெயினாக போகுது. இது வந்து ரெட் டீம் ஆப்ரேஷன் சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லேயும் இவங்களோட சிலபஸை போட்டிக்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேஷனும் $400 தான் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ எகெயின் இதுலேயும் ஒரு லேப் தருவாங்க. லேப் எடுத்து உங்களுக்கு லேப் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாமுக்கு சிட் பண்ணிடும். ஸோ இவங்களையும் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆல் கோர்சஸ் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் கோர்சஸ்க்கு போய்ட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலும். This is also considered as one of the leading and well recognized certifications in the market. So for example நீங்கள் PNPT இருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் பென்டெஸ்ட் அகாடமியோட கோர்ஸ் சாரி guys பென்டெஸ்ட் அகாடமியோட அந்த கோர்ஸ் செஞ்சிருந்தீங்களோ இல்லைன்னா ரெட் டீம் ஆஃப் கோர்ஸ் 0 Pointல நீங்கள் செஞ்சிருந்தீங்களோ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுக்கான சான்சஸ் வந்து ஹை. ரைட். The third certification நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் என்னென்னா ஈலியன் செக்யூரிட்டி. ஸோ ஈலியன் செக்யூரிட்டின்ற கம்பெனியால் ஆஃபர் பண்ணுறாங்க certified professional penetration testன்ற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸும் வெரி வெல் ரெகக்னைஸ் கோர்ஸ். இதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு லேப் ஆக்சஸும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸும் பண்ணிடும். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எம்ப்ளாயபிலிட்டியும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கான எம்ப்ளாயபிலிட்டி இருக்குது. இவங்களோட ஒரு கோர்ஸ் இல்லை. இவங்க நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இவங்களே இருக்குது. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுற சர்டிஃபிகேஷன் வந்து நெட்வொர்க் ஹேக்கிங். ரைட். நெட்வொர்க் பெனட்ரேஷன் டெஸ்டிங் சம்மந்தமாக வர கோர்ஸ் தான் நீங்கள் நேம் இது பண்ணுறோம். இதுவும் $400 தான் கிட்டத்தட்ட வருது. ஸோ உங்களுக்கு அந்த சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த் கோர்சஸ் 4மே கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி எகெயின் நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயபிலிட்டின்னு பார்த்தோம்னா இந்த 4 கோர்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி தான் நிற்குது. இதை நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் செஞ்சு எந்த கோர்ஸை சர்டிஃபிகேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட சேம். ரைட். அடுத்த 3வது விஷயம் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்த்தோம்னா கூட ப்ராக்டிக்கலான கோர்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்வேன் TCM செக்யூரிட்டி கோர்ஸ் தான். உண்மையிலே நீங்கள் ரியல் லைஃப்பில் ஜாப் செய்யக்கொள்ள வர டைப் ஆஃப் ஹேக்கிங் எக்ஸாம்பிள்ஸ் வர கோர்ஸ்னால் TCM தான் சொல்வேன். 2வதுக்கு ரெட் டீம் ஆப்ஷனல்னா ரெட் டீம் கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போகும். 3வதுக்கு இது ரெண்டும் ரியல் லைஃப் டிஸ்கஷன்ஸ் மாதிரி போகும். மற்றது ரெண்டுமே உண்மையிலே மற்றது 3மே பேரலல்னு சொல்லலாம். PNPT வந்து கொஞ்சம் கூட இன்ட்டு ப்ராக்டிக்கல் டைப் ஆஃப் ஹேக்கிங்னு சொல்லிடும். ஸோ இப்போ நாங்கள் 4 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச், ஒரே லெவல் ஆஃப் எம்ப்ளாயபிலிட்டி. ரைட். யூ கேன் டிசைட் வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எங்களோட டாப் 5ல் OSCPன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆஃபர் பண்ணுற கம்பெனியோட பேர் வந்து ஒஃபென்சிவ் செக்யூரிட்டி. OSCP சரி, ஒஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். ஸோ இது ஒரு வெரி வெல் ரெகக்னைஸ்ட் கோர்ஸ். இது வந்து கம்பேரேட்டிவ்லி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டுக்கு பார்த்த 4 கோர்ஸையும் விட எம்ப்ளாயபிலிட்டின்னு பார்த்தோம்னா இஃப் யூ ஆர் OSCP certified the chances of getting a job is very high. Right. இவங்கள்ட்ட இந்த ஒஃபென்சிவ் செக்யூரிட்டி ஆஃபர் பண்ணுற கோர்சஸில் பேசிக் கோர்ஸ் தான் இது. ஆனாலும் இது வந்து வெரி டஃப்பான கோர்ஸ். அண்ட் அதே டவுன்ஃபால் என்னென்னா OSCP வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்பேரேட்டிவ்லி மற்ற கோர்ஸஸை விட ஹை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கோர்ஸ் 4மே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண 4மே வித்தின் $400 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு. OSCP வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அவங்களுடைய 3-4 பேக்கேஜஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸே 1149.
கிட்டத்தட்ட $1,149 தான் வருது உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதில் என்ன இன்க்ளூட் ஆகும்டா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வரும். அந்த கோர்ஸோட 30 டேஸுக்கு உங்களுக்கு லேப் ஆக்சஸ் கிடைக்கும். அதோட யூ கேன் சிட் ஃபார் த எக்ஸாம் ஃபார் ஒன் டைம், ரைட். ஸோ அடுத்த பேக்கேஜுக்கு 60 டேஸ் நீங்கள் லேப் எடுத்தீங்கன்னா 1299 90 டேஸ் நீங்கள் லேப் எடுத்தீங்கன்னா 1499 வருது. யூஸ்வலாக நிறைய பேர் OSCP செஞ்சவங்க நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க சொல்கிறாங்க 30 to 60 டேஸ் ஆஃப் லேப் இருந்துச்சுன்னா பாஸ் ஆக போதும்னு சொல்லி. இந்த எக்ஸாம் வந்து 24 hours எக்ஸாம். ஸோ அந்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 5 மெஷின்ஸ் நீங்கள் ஹேக் பண்ணணும். 5 மெஷின்ஸ் ஹேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் ஹேக் பண்ணி 5 மெஷின்ஸையும் வச்சு அவங்க ஃபைனலாக அவங்க டிசிஷனுக்கு வருவாங்க நீங்கள் OSCP பாஸாக ஃபெயிலான்னு சொல்லி. ஸோ அதுதான் OSCP. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்த்தீங்கன்னா உங்களுக்கு OSCP சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷனே மெடிக்கலும். இது டாப் 5 கோர்சஸ் நான் டிஸ்கஸ் பண்ணது அஃபோர்டபிலிட்டி வைஸும் எம்ப்ளாயபிலிட்டி வைஸும் ப்ராக்டிகலிட்டி வைஸும். ஸோ OSCP வந்து ஜாப்பில் கூட இருந்துச்சுன்னாலும் ப்ரைஸ் கூடன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ப்ராக்டிகலிட்டி பார்க்கும்போது உண்மையிலே மற்ற கோர்சஸை விட இது கொஞ்சம் ப்ராக்டிகலிட்டி கொஞ்சம் குறவுண்டாலாம். ஏன்னா இது ஒரு CTF மெத்தடில் போகும், கேப்சர் த ஃப்ளாக்ன்ற மெத்தடில் போகும். ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் ஹேக்கிங்கை விட கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் குறவு மாதிரி இருக்கும். பட் ஓவரால் ஜப்னு பார்த்தீங்கன்னா OSCP இஸ் எ வெரி குட் கோர்ஸ். ஸோ இந்த 5 கோர்ஸையும் அல்லாமல் நான் இன்னொரு கோர்ஸும் காட்ட போகிறேன். பட் அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு எடுக்கலாம்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக சொல்லலாதுக்கு ரீசன் என்னென்னா தட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ நாங்கள் OSCP பார்த்தோம்னாலுமே $1,149 போகுது. இப்போ நான் காட்ட போகிற நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டியூட் வந்து சான்ஸ் இன்ஸ்டியூட் சொல்லி வெரி பாப்புலர் சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான ஒரு இன்ஸ்டியூட் உண்டு. அவங்களோட நெட்வொர்க் ஹேக்கிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அவங்க நிறைய கோர்சஸ் இருக்குது ஆஸ் யூஸ்வல். இப்போ நான் காட்ட போகிற நெட்வொர்க் ஹேக்கிங் கோர்ஸ் வந்து 6 days தான் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. 6 days இன் பர்சன் உங்களுக்கு மட்டும் தனியாக ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த இவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அவங்களுக்கு ஆன்லைனில் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க 6 days. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா இந்த கோர்ஸஸ் வந்து வெரி 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 எக்ஸ்பென்சிவ். இது கிட்டத்தட்ட $7,640 வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட் எடுப்பீங்கன்னா இன்னொரு $849 கட்டணும். ஸோ ஓவரால் நீங்கள் மோர் தேன் $8,000 கட்டணும். ஸோ தட் இஸ் வென் இட் கம்ஸ் டு நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ்னு பார்த்தோம்னா வென் இட் கம்ஸ் டு ஸ்ரீலங்கன் ரூபி இட்ஸ் வெரி காஸ்ட்லி. பட் ஆனால் ஓவராலாக நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா எது வந்து பெஸ்ட் கோர்ஸ்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் சே சான்ஸ்ட இந்த கோர்ஸ் தான் பெஸ்ட் கோர்ஸ். பிகாஸ் அது எல்லா பக்கத்துலையும் நீங்கள் இந்த கோர்ஸ் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் எடுக்கிறது 100% ஷுவர். அதே மாதிரி இந்த கோர்ஸில் வந்து ப்ராக்டிகலிட்டியும் 100% ஷுவர். நல்லாவே குவாலிட்டியான ப்ராக்டிகலிட்டி. மற்றபடி ரிலவன்ஸான கோர்ஸ். பட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு அடுத்ததாக கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் OSCP எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு கெட் அ ஜாப், ரைட். ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா OSCP இஸ் வெரி குட் இன் கெட்டிங் அ ஜாப். பட் இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். $1,000 தாண்டி வருது. அதுக்கு அடுத்து நீங்கள் நாலும் கிட்டத்தட்ட $400 உள்ள ரேஞ்சில் வருது பேரலல் ரேஞ்சில். அதுலேயும் ஐ வில் கோ வித் TCM செக்யூரிட்டிஸ் PNPT ஃபர்ஸ்ட். மற்ற மூணும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச் மாதிரி தான். PNPT இப்போ வெரி வெரி பாப்புலராக போகிற ஒரு கோர்ஸ்ன்றதுனால PNPT அதுக்கு அடுத்தது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ப்ரைஸும் டீசென்ட் ப்ரைஸ். உங்களுக்கு எக்ஸாம் நாலேஜ் இருந்துச்சுன்னா $299 உங்களுக்கு சிட் பண்ணலாம். இல்லைன்னா $400 உங்களுக்கு சிட் பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் a வெரி குட் ஆப்ஷன் ஃபார் யூ டு டேக். இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ஃபைனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும். நிறைய பேருக்கு மெயின்லி ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் செய்கிற ஒரு கோர்ஸ் தான் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர்னு ஒரு கோர்ஸ், CEHன்னு சொல்லுவாங்க. CEH கோர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பாப்புலர் எனக்கு தெரியலை. பட் CEH இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ரெக்கக்னைஸ்ட் கோர்சஸ் இன் த ரியல் மார்க்கெட். ஸோ இந்த கோர்சஸுக்கு உள்ள ரெக்கக்னிஷன் CEHக்கு இல்லை. சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர்ன்ற பேர்னால நிறைய பேர் அதுக்கு பின்னுக்கு போகிறாங்களோ எனக்கு தெரியலை. அதோட ப்ராக்டிகலிட்டியும் இல்லை, உண்மையிலே இது மாதிரியான டஃப்னஸும் இல்லை. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு கன்சிடர் பண்ணக்கூடாத ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதுவும் நான் தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளன்றதுனாலையும் ஜாப் மார்க்கெட்லேயும் நான் இன்வால்வ் ஆகிக்கிறன்றதுனாலையும் அதையும் நான் உங்களுக்கு செய்யணும். ப்ளீஸ் நீங்கள் நிறைய செலவழித்து CEHன்ற கோர்ஸுக்கு வந்து கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி செய்ய வேணாம். அதை விட நீங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் போகிற கோர்சஸ் தான் இந்த கோர்சஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு worth the money. பிகாஸ் ரியல் என்வாயன்மெண்ட்டில் ஜாப்னு பார்க்கும்போது CEHக்குள்ள மார்க்கெட் வந்து மிச்சம் குறவு. ஸோ இன் a nutshell, if you have enough money, maybe உங்களோட கம்பெனி பே பண்ணும்டா, you can go for SANS courses. இல்லைண்டா the first course would be OSCP, the best one. Second would be PNPT. அதுக்கு போகிற உங்களுக்கு பென்டெஸ்ட் அகாடமி இல்லைண்டா 0 Point அகாடமி, 0 Point செக்யூரிட்டி இல்லைன்னு சொன்னா ஈலன் செக்யூரிட்டியில் 3 கோர்ஸ்லையும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு டிசைட் பண்ணலாம் அக்கார்டிங் டு யோர் விஷ். ஸோ திஸ் இஸ் இன் த நட்ஷெல் அபவுட் த சர்டிஃபிகேஷன்ஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த ஹேக்கிங் அவைலபிள். இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே நெட்வொர்க் ஹேக்கிங். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த ஹேக்கிங் அவைலபிள், அது சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக் கோர்சஸும் இருக்குதான்னு பார்ப்போம். உண்மையிலே ஒப்வியஸாக வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் அது சம்மந்தமாக வேறு கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வி கேன் டிஸ்கஸ் தென். அதுக்கப்புறம் maybe in the upcoming videos we can go into detail on how to hack and things like that. So thanks for joining guys. Happy hacking. Bye.
this.